إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்தில் முதல் பாடமாக, அதாவது தப்சீருடைய பாடம். தப்சீர்னா நாங்கள் தப்சீர் நிறைய படிச்சிருக்கிறோம். இதில் நாங்கள் பார்க்க போகிற ஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய, அதாவது நாங்கள் இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பிறகு சிறிய சூறாக்கள், சிறிய அந்த சூறாக்கள் சொற்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விளக்கங்கள். அதுதான் நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். என்னடா, அந்த சொற்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விளக்கங்கள் தான் அதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் அதனுடைய அந்த முன்னுரையில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, அதில் முன்னுரையில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅலல் குர்ஆன லிக்குல்லி ஷைஇன் திபியானா. அதாவது ஒவ்வொரு விடயத்துக்கும் குர்ஆனை விளக்கமாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு இல்மையும் ஈமானையும் வழங்குகிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குர்ஆனை எந்த தூதரின் மீது அல்லாஹ் அருளினானோ அந்த தூதரின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்ற அந்த சுருக்கமான அந்த விடயங்களோடு, இதில் மிக முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருண்டா, அதாவது நாம் அந்த குர்ஆனில் இந்த அத்தியாயங்களுக்குரிய அந்த அத்தியாயங்களில் வரக்கூடிய சொற்கள், அந்த சொற்களுக்குரிய பொருளை நாம் விளங்கும் போது அந்த முழுமையாக அந்த வசனத்தை விளங்குவதற்கு அதுக்கு நமக்கு துணையாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த முன்னுரையில் அவர் அந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார். எனவே இதில் முதலாவதாக பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இப்போ இதில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் என்ன அர்த்தம்? அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்போ அரபுல பார்த்தீங்கன்னா அல் ஆலம் என்றாலும் உலகம் தான், அல் ஆலமீன் என்றாலும் உலகங்கள் தான். ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, அல் ஆலமீன் என்று சொல்லும் போது அது யாரை குறிக்கும் என்று சொன்னால், பகுத்தறிவு கொடுக்கப்பட்டார்களே, பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், அவர்களை அது குறிக்கும்.
உதாரணமா அதை பின்னாடி சொல்றாரான பாப்போம். சொல்றார், சரியா? சரி, அதை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். ஹைர். இப்போ நீங்க எடுத்து பாருங்க, அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதில் பாருங்க, அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குதா? பாருங்க, அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர் போட்டு என்ன சொல்றாருண்டா, அலமுன் அலா ரப்பினா, அலமுன் அலா அலமுன் அலா ரப்பினா என்று சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அலமுன் அலா ரப்பினாண்டா இது எமது ரப்புடைய ஒரு பேராகும். அலமுட பேர், எமது ரப்புடைய ஒரு பேர் தான் அல்லாஹ் என்பது. வமஅனாஹு, அந்த பேருடைய பொருள் என்னவென்றால், அல் மஅலூஹுல் முஸ்தஹிக்கு லிஇஃப்ராதிஹி பில் இபாதா. அப்படி என்றால் என்ன? வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இறைவன். புரியுது அவன் சொல்றது? இபாதத்தை அவனுக்கு மாத்திரமே நாம் செலுத்துவதற்கு தகுதியுடைய ஒரே இறைவன். புரியுது அவன் சொல்றது? அதற்கு தகுதியுடைய ஒரே நாயன், ஒரே இறைவன் என்பதுதான் அல்லாஹ் என்பதனுடைய பொருள். சரியா? சரி, அடுத்து வாங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம். முடிஞ்சா வாசிங்க தான். அர் ரஹ்மானிர் ரஹீம். அதில் பாருங்க, இப்ப இஸ்மானி மின் அஸ்மாஇஹி தஆலா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இரண்டு திருநாமங்கள், உயர்ந்த இறைவனுடைய திருநாமங்களில் நின்றும் இரு திருநாமங்கள். தால்லானி அலா ரஹ்மத்திஹி, அந்த இரண்டு திருநாமங்களும் எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருளை அறிவிக்கக்கூடிய இரண்டு திருநாமங்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மானிர் ரஹீம். சரியா? அடுத்து வாங்க, அல்ஹம்து. அல்ஹம்து என்ன அர்த்தம்? புகழ் அனைத்தும், இல்லையா? எல்லா புகழும், புகழ் அனைத்தும். இங்க வந்து என்ன சொல்றாரு? ஹுவல் இஹ்பாரு அன் மஹாசினில் மஹ்மூதி மஅ ஹுப்பிஹி வ தஅதீமிஹி. அப்ப இதுல வந்து அல்லாஹ்வுடைய அந்த அழகிய புகழை நாம் அதை அறிவிக்கிறது. இது எப்படி? மஅ ஹுப்பிஹி என்ன? அவன் மீது நாம் நேசம் கொண்டு, வ தஅதீமிஹி, அவனை மகத்துவப்படுத்தியவர்களாக அவனை புகழ வேண்டும். அல்லாஹ் புகழ்றது எப்படி இருக்கணும்? அவனது நேசம் நமது உள்ளத்தில் நிறைந்து அவனை மகத்துவப்படுத்தியவர்களாக அல்லாஹுவை நாம் என்ன செய்வது? புகழ்வது. அல்ஹம்து. புரியுதா? சரி, அடுத்து வாங்க. ரப், ரப்பில் ஆலமீன். ரப் என்று சொன்னால் பாருங்க, அர் ரப்பு ஃபி கலாமில் அரப். என்ன அர்த்தம்? அர் ரப்பு ஃபி கலாமில் அரப். அப்ப அரபுகளிடத்துல இந்த ரப் என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில, அதாவது இதனுடைய பொருள் என்ன? அல் மாலிக். அல் மாலிக் யாரு? அரசன். வஸ் சய்யித், சய்யித் யாரு? தலைவர். சய்யித் யாரு? தலைவன். வஸ் சய்யித். அடுத்து வல் முஸ்லிஹு லிஷை என்று சொன்னா ஒன்றை சீராக்குபவன், ஒன்றை சீராக்குபவன் என்ற பொருள் எதுக்கு இருக்குது? நல்லா கவனிங்க. ரப், ரப் என்பதற்கு மூன்று பொருள் சொல்றார். என்னென்ன சொல்லுங்க? அல் மாலிக். அல் மாலிக்னா குரூப்ல போட்டு புக்க பார்க்கலாம். அல் மாலிக்னா என்ன? அரசன். அஸ் சய்யித்னா தலைவர். வல் முஸ்லிஹு லிஷை என்ன? ஒன்றை சீராக்குபவன் என்ற அந்த பொருள் இதற்கு உண்டு என்று சொல்றார். அடுத்து வாங்க, அல் ஆலமீன். அல் ஆலமீன் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அகிலங்கள் தானே, அப்படித்தானே? அகிலங்கள். அப்ப அல் ஆலமீன் என்பது ஜம்உ ஆலம். ஆலம் என்பதற்கு பன்மைதான் என்ன? ஆலமீன். சரி. வஹுவ இஸ்முன் லில் இஃப்ராதில் முத்தஜானிஸத்தி மினல் மக்லூகாத். புரியுதா அவன் சொல்றது? அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் முத்தஜானிஸான ஒரு இனம், ஜின்ஸ்ன்னு சொல்றது தானே? ஜின்ஸ்னா இனம். அப்ப ஒரு இனத்துக்குரிய பேர், ஒரு இனத்துக்குரிய தனியான ஒரு இனத்துக்குரிய பேரில் நின்றும் உள்ளது. வகுல்லு ஜின்ஸின் மின்ஹா யுத்லகு அலைஹா ஆலம். இப்ப ஒவ்வொரு ஜின்ஸுக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். எப்படி உதாரணமா சொல்றாரு பாருங்க. ஆலமுல் இன்ஸ். ஆலமுல் இன்ஸ் என்ன அர்த்தம்? மனித உலகம். ஆலமுல் இன்ஸ் என்ன? மனித உலகம். ஆலமுல் ஜின் என்ன? ஜின்களின் உலகம். ஆலமுல் மலாயிகா, மலக்குகளின் உலகம். புரியுதா சொல்றது? இதெல்லாம் இவங்கெல்லாம் யாரு? பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்கள்.
இல்லையா? சட்டதிட்டங்கள் வழங்கப்பட்டவர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்து வந்து சொல்றாரு மாலிகி யௌமித்தீன். இப்ப மாலிகி யௌமித்தீன் என்ன அர்த்தம்? அவசரமா சொல்லுங்க. அதாவது தீர்ப்பு நாளின் அதிபதி இல்லையா? சரி, இப்ப மாலிகி யௌமித்தீன். அப்ப யௌமித்தீனுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு? யௌமுல் ஹிசாபி வல் ஜஸாஇ அலல் அஅமால். நல்லா கவனிங்க. பொருள் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் பொருள் சொல்ல வேணும். யௌமில் ஹிசாப். யௌமில் ஹிசாபனா என்ன? யௌமுல் ஹிசாபனா விசாரணை நாள். ஹிசாபனா கேள்வி கணக்குரிய நாள். அதுதான் ஹிசாப். எப்படி புரிஞ்சுக்கொள்ள வேணும்? கேள்வி கணக்குரிய நாள், விசாரணைக்குரிய நாள். வல் ஜஸாஇ அலல் அஅமால். அடுத்து என்ன? செயல்களுக்கான கூலி வழங்கப்படும் நாள். விசாரணைக்குரிய நாள். அந்த புக்கோட அந்த இதுல இருக்குதா? எதுல? குரூப்ல போட்டிருக்கிறோம். சரியா? விசாரணைக்குரிய நாள். விசாரணைக்கு பிறகு என்ன? அந்த செயல்களுக்கு, அவர்களுடைய செயல்களுக்கு கூலி வழங்கப்படும் நாள். சரி, அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இப்ப இய்யாக நஅபுது என்ன அர்த்தம்? நாம் உன்னையே வணங்குகிறோம். இய்யாக நஅபுது, நாம் உன்னையே வணங்குகிறோம். ஷேக் அஸ்-சாலிஹ் அல்-உஸைமி ஹஃபிஸ் என்ன சொல்றாங்க? விளக்கத்தை வாசிங்க. நஹுஸ்ஸுக வஹ்தக பில் இபாதா. வாசி பலங்க, அரபி வாசி பலங்க, அங்கதான் போட்டிருக்கிறது. நஹுஸ்ஸுக வஹ்தக என்ன? பில் இபாதா. அப்ப நஹுஸ்ஸுக வஹ்தக பில் இபாதா என்ன சொல்லுங்க? நஹுஸ்ஸுக வஹ்தக பில் இபாதா. அப்ப நஹுஸ்ஸுகனா நாம என்ன செய்றோம்? குறிப்பாக்குகிறோம் என்றுதானே. நஹுஸ்ஸுக வஹ்தக பில் இபாதா. இபாதத்தை உனக்கே நாம் என்ன செய்கிறோம்? உனக்கே ஆக்குகிறோம். இபாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? உனக்கே ஆக்குகிறோம். அதான் உன்னையே வணங்குகிறோம் என்ன அர்த்தம்? இபாதத்தை நாம் உனக்கே குறிப்பாக ஆக்குகிறோம். சரி, வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? நாம் உன்னிடமே உதவி தேடுகிறோம். என்ன சொல்றாரு? நஸ்தஈனு பிக வஹ்தக ஃபீ ஜமீஇ உமூரினா. அப்படிதான் சொல்றாரு பாருங்க. நஸ்தஈனு பிக வஹ்தக, நாம் உன்னிடமே என்ன செய்கிறோம்? உதவி தேடுகிறோம். வஹ்தகன்றது இன்னும் அழுத்தி சொல்றது, ஒருமையை தான் சொல்லணும். ஃபீ ஜமீஇ உமூரினா என்ன? எமது எல்லா காரியங்களிலும், எமது சகல காரியங்களிலும் நாம் உன்னிடமே என்ன செய்கிறோம்? உதவி தேடுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அடுத்து என்ன? இஹ்தினா. இஹ்தினாக்கு என்ன சொல்றாரு? துல்லனா வ அர்ஷித்னா. அப்படி என்ன? எமக்கு அறிவிப்பாயாக. துல்லினா, துல்லனா எமக்கு அறிவிப்பாயாக. வ அர்ஷித்னா எமக்கு வழிகாட்டுவாயாக. இஹ்தினா என்ன? அதற்குரிய அடுத்த ரெண்டு வார்த்தையை கொண்டு வர. இஹ்தினா எமக்கு என்ன செய்வாயாக? வழிகாட்டுவாயாக. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன அர்த்தம்? நேரான பாதை. விளக்கத்தில் என்ன சொல்றாரு? அல் இஸ்லாம். பாருங்க என்ன இருக்குது? அல் இஸ்லாம். நேரான பாதை என்றால் இது இஸ்லாம். புரியுதா? இஸ்லாம் தான் நேரான பாதை. அடுத்து என்ன? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்ன அர்த்தம்? நீ அருள் செய்தவர்கள் சென்ற பாதை. அல் முத்தபிஈன லில் இஸ்லாமி அல்லதி ஜாஅ பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருள் சொல்லுங்க. அல் முத்தபிஈன லில் இஸ்லாம் அல்லதி ஜாஅ பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவங்க கொண்டு வந்தாங்களே மார்க்கம், அதை அந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவங்க எல்லாம் யாருதான்? இறை அருளை பெற்றவர்கள், அந்த நேரான வழியில் பயணிப்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தீனை, சத்தியத்தை, எந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்கள். சரியா? அடுத்து வாங்க. அல் மக்தூபி அலைஹிம். சொல்லுங்க. அல் மக்தூபி அலைஹிம் என்ன அர்த்தம்? அல் மக்தூபி அலைஹிம் என்ன அர்த்தம்? கைரில் மக்தூபி அலைஹிம் என்ன அர்த்தம்? அவனது கோபத்துக்கு உட்பட்டவர்களுடைய வழி அல்ல. என்ன விளக்கம் சொல்றாரு? அல்லதீன அரஃபுல் ஹக்க வலம் யஅமலு பிஹி வஹுமுல் யஹூத். அப்படி என்ன அர்த்தம்? அல்லதீன அரஃபுல் ஹக்க என்ன? சத்தியத்தை அறிந்தவர்கள். வலம் யஅமலு பிஹி அதன்படி செயல்படாதவர்கள். வஹுமுல் யஹூத் அவர்கள் யாரு? யூதர்கள். சரியா? அப்ப சத்தியத்தை அறிந்தும் அதன்படி செயல்படாதவர்கள் இறை கோபத்துக்குரியவர்கள். அடுத்து வலவாலீன் வழிதவர்களுடைய வழியும் அல்ல. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு பாருங்க. அல்லதீன தரக்குல் ஹக்க அன் ஜஹ்லின் ஃபலம் யஹ்தது வதல்லு தரீக வஹுமுன் நஸாரா. அல்லதீன தரக்குல் ஹக்க என்ன அர்த்தம்?
சத்தியத்தை விட்டார்கள். அன்ஜஹலினடா அறியாமையினால். ஃபலம் யஹ்தது அவர்கள் என்ன செய்யல, நேர்வழி பெறவில்லை. வதல்லு தரீக் நேரான பாதையை தவறவிட்டார்கள். வஹுமுன் நஸாரா அவர்கள் யாரு? அவர்கள் கிறிஸ்துவர்கள். புரியுதா சொல்றது? அப்ப அறியாமையினால் வழி தவறி போனவர்கள். அப்ப இந்த ரெண்டு வழியிலும் நாம் பயணிக்க கூடாது. சரியா? இப்ப சூரத்துல் ஃபாத்தியா முடிஞ்சு. அடுத்து வாங்க சூரத்துல் லுஹா. என்ன சூரா? சூரத்துல் லுஹா. சூரத்துல் லுஹாவை நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே பாருங்க, வல்லுஹா. வல்லுஹாண்டா என்ன அர்த்தம்? வல்லுஹாண்டா முற்பகல் மீது சத்தியமாக, இல்லையா? நீங்க தமிழாக்கத்தை பாருங்க, முற்பகல் மீது சத்தியமாக. லுஹாண்டா முற்பகல். சரி, இப்ப ஷேக் அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? ஷேக் சாலிஹ் உஸைமீன் ஹஃபிஸஹுல்லாஹ், இஸ்மு ضوء الشمس إذا أشرق وارتفع والمراد به هنا النهار كله. அப்ப என்ன? சூரியனுடைய பிரகாசம். சூரியனுடைய அந்த பிரகாசத்துக்கு சொல்லப்படும் பேர் சூரியன் உதித்து என்ன செய்கிறது? உயர்ந்து விட்டால். இப்ப கிழக்கிலிருந்து சூரியன் உதித்து என்ன செய்யும்? சூரியன் வர்தஃபா என்ன? உயர்ந்து விடுகிறது. வல் முராது பிஹி ஹுனா அந்நஹாரு குல்லுஹு. இப்ப லுஹா என்பதனுடைய அந்த அதனுடைய நாட்டம் என்ன? அதனுடைய விளக்கம் அந்த முழு பகலையும் இது குறிக்கும். அந்நஹாரு குல்லுஹுன்னு என்ன அர்த்தம்? முழு பகலையும் அது குறிக்கும். சரியா? வல்லுஹா. அடுத்து வாங்க, வல்லைலி இதா சஜா. வல்லைல் என்ன? இரவின் மீது சத்தியமாக. தமிழாக்கத்தை வேணா எடுத்துக்கோங்க, இதில் எடுத்துக்கலாம். வல்லைலி இரவின் மீது சத்தியமாக. இதா சஜா அதாவது என்ன? ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது என்ன? சத்தியமாக. இதுல சஜாவுக்கு என்ன சொல்றாரு? சகன பில் ஹல்கி வ சபத ظلامஹு. அப்படின்னு என்ன? சகன பில் ஹல்கன என்ன? நைட்ல எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் அடங்கிடுவாங்க. எல்லாம் அடங்கிடுவாங்க. ஹல்கன என்ன? படைப்பு எல்லாம் என்ன செய்வாங்க? அடங்கி விடுவார்கள். அமைதி. வ சபத ظلامஹு என்ன? இருள் என்பது உறுதியாகிவிடும், இருள் என்பது பரவிவிடும். அப்ப இருள் பரவியவுடன் எல்லோரும் எங்க போயிடுவாங்க? அவங்களோட இடங்கள்ல போய் படைப்புகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அமைதியாகிவிடும். சரி, வல்லுஹா வல்லைலி இதா சஜா. அடுத்தது மா வத்தஅக. சொல்லுங்க, மா வத்தஅக ரப்புக வமா கலா. பொருளை யாரா வாசிங்க. பொருள் எடுத்து யாரா எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். நீங்க புக்கை பார்க்கறேன், நான் வாசிக்கிறேன். உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, வமா கலான உம்மை வெறுக்கவும் இல்லை. சரி, இப்ப அரபுல என்ன ஷேக் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க? மா தரகக. மா வத்தஅகண்டா மா தரகக, உம்மை என்ன செய்யல? விடவில்லை. தரக்கன வார்த்தை தானே. தரக்க சொல்லுவாங்க, உத்துருக்குன்னு என்ன அர்த்தம்? அதை விட்டு உத்துருக்குன்னு சொல்றேன். மா தரகக உம்மை விடவில்லை. வமா கவா வமா கலானா வமா கலானா வமா அப்கலக. வமா அப்கலக உம்மை என்ன செய்யல? வெறுக்கவும் இல்லை. உம்மை வெறுக்கவும் இல்லை. புரியுதா சொல்றது? அப்ப எனவே புகுதண்டா என்ன? புகுதண்ட வார்த்தை கேட்டீங்க. புகுத் அரபுல புகுதண்டா வெறுப்பு. புகுத். சரி, மா வத்தஅக ரப்புக வமா கலா. அடுத்து வாங்க, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. என்ன அர்த்தம்? அதாவது பிந்தியது முந்தியதை விட சிறந்தது. எது பிந்தியது? எது முந்தியது? மறுமை பிந்தியது. எது முந்தியது? இந்த உலகம் முந்தியது. அப்ப அதுல அரபுல என்ன சொல்றாரு அந்த இதுல விளக்கத்துல? வலத்தாருல் ஆஹிரா கைருல் லக மின் தாரி துன்யா. என்ன அர்த்தம்? வலத்தாருல் ஆஹிரானா மறுமையின் வீடு, கைருல் லக மின் தாரி துன்யா இந்த உலக வீட்டை விட உமக்கு சிறந்தது. உமக்கு சிறந்ததுன்னா யாருக்கெல்லாம் சிறந்தது? மூமின்களுக்கு எல்லாம் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சிறந்தது என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் பின்பற்றி பயணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னதான்? அது சிறந்தது. சரி, அடுத்து என்ன? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. என்ன அர்த்தம்? நபி உம்மை அனாதையாக கண்டு அவன் உம்மை அரவணைக்கவில்லையா? அப்படிதானே? அலம் யஜிதுக யதீமன். இதுல ஃபஆவாக்கு விளக்கம் சொல்றார். ஃபஆவா என்ன? ஃபதம்மக இலா மன் யக்ஃபுலுக வஜஅல லக மஅவன் தஅவி இலைஹி. எனவே நபியை யார் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அதுக்கு பிறகு யாரு?
நபியை பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். யாரு பொறுப்பேற்றுக் கொண்டாங்க? முதலாவது யாரு? அப்துல் முத்தலிப். அதுக்கு பிறகு யார் பொறுப்பேற்றுக் கொண்டாங்க? அபூ தாலிப் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். எனவே அல்லாஹு தாலா என்ன செஞ்சா? உங்களை அரவணைக்க கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் என்ன செய்தான்? அதற்குரிய ஏற்பாட்டை செய்தான். அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்தான் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, படைத்த ரப்பின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படித்தானே? எந்த பலவீனமான நிலையில அப்படித்தானே? இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு கை குழந்தை என்றால், கை குழந்தை என்பது எவ்வளவு பலவீனமான நிலையா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கை குழந்தை. அப்ப அந்த கை குழந்தையின் மீது அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்ற அந்த இரக்கத்தை பெற்றோர்களுடைய உள்ளத்தில் போட்டது யார்? அல்லாஹ். அந்த உள்ளங்கள்ல அந்த அன்பை, இரக்கத்தை, அன்பை எப்படியெல்லாம் அந்த பாசத்தை கொட்டுறாங்க. ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது எப்படி அன்பை கொட்டுகிறார்கள். இதை ஏற்படுத்தியது யாரு? அல்லாஹ். புரியுது சொல்றது? எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இந்த நியமத்துகள் எல்லாம் மனிதன் சிந்திக்கிறான் இல்ல. கவலை என்னது? இந்த நியமத்தை எல்லாம் மனிதன் சிந்திக்கிறான் இல்ல, தான் கவலை. சரியா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா. வவஜதக ضالًا ஃபஹதா என்ன அர்த்தம்? வவஜதக ضالًا, உம்மை வழிகேட்டில் பெற்று, ஃபஹதா, அவன் செய்தான், வழிகாட்டினான். சரியா? அப்ப ضالًا பாருங்க என்ன சொல்றார் ضالًனுக்கு? லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். குர்ஆன்ல நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கலாம் இந்த வசனத்தை. எப்படி அல்லாஹ் சொல்றான்? நபியே, உங்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது. அத உங்களுக்கு வழிகாட்டியது யாருதான்? அல்லாஹ். புரியுதா சொல்றது? ضالًனுக்கு அதை கொண்டு வரார். லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். உங்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது. அடுத்து என்ன? ஃபஹதா. ஃபஹதான் என்ன? அவன் வழிகாட்டினான். அப்படிதானே? இப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா என்ன கேட்டோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அவன் தான் வழிகாட்ட வேண்டும். வவஜதக ضالًا ஃபஹதா. வவஜதக ضالًا ஃபஹதா. ஃபஹதாக்கு என்ன சொல்றாரு? ஃபதல்லக வ அர்ஷதக. ஃபதல்லக, உமக்கு அறிவித்தான், வ அர்ஷதக, உமக்கு வழிகாட்டினான். உமக்கு வழிகாட்டினான். இதெல்லாம் நபிக்கு அல்லாஹ் செய்த அருள்களை என்ன செய்கிறான்? அல்லாஹ் நினைவு கூறுகிறான். அப்படித்தானே? நபிக்கு சில நாட்கள் வஹி வரவில்லை என்கின்ற போது நபி அவங்க உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது. நபியுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது. அல்லாஹ் அந்த கவலையை எப்படியெல்லாம் நபியை ஆறுதல் படுத்துகிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அடுத்த என்ன? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அப்ப அதுல பொருள் என்ன? வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. வவஜதக, உம்மை பெற்றுக்கொண்டான், ஆயிலன் என்ன? ஏழையாக. ஃபஅக்னா, அவன் உம்மை என்ன செய்தான்? தன்னிறை உள்ளவனாக ஆக்கவில்லையா? ஆக்கினான் என்று அல்லாஹு தஆலா செல்வந்தராக ஆக்கினான் என்று சொல்கிறான். இதுல நீங்க பாருங்க. சரி, ஆயிலண்டா என்ன? ஃபகீர். ஃபகீர், ஆயிலண்ட வார்த்தை இருக்குது. எங்களுக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை அந்த வார்த்தை. எங்களுக்கு எந்த வார்த்தைனால பரிச்சயமானது? ஃபகீர் என்ற வார்த்தை எங்களுக்கு தெரியும். ஃபகீர் என்ற யாரு? ஏழை. ஃபகீர் என்ற யாரு? ஏழை. அப்ப ஆயில் என்ற வார்த்தைக்குரிய பொருள் ஏழை தான். புரியுதா? இதை நீங்க ஒரு ஹதீஸ்ல கூட படிச்சிருக்கீங்க. எந்த ஹதீஸ்ல சொல்லுங்க? ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்குதா? நபி அவங்க நாளை மறுமையில் சிலருடைய என்ன செய்ய மாட்டான்? முகங்களை பார்க்க மாட்டான். அல்லாஹ் சிலருடைய முகங்களை, சிலரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் படிச்சீங்க தானே? அதுல ஒரு இடம் வரும், வஆயிலும் முஸ்தக்பிரும். வஆயிலுன் முஸ்தக்பிரும் என்ன அர்த்தம்? பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பெருமை அடிக்கக்கூடிய ஏழையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இல்லைங்களா? செல்வந்தரே பெருமை அடிக்க கூடாது, நீ என்னதுக்கு பெருமை அடிக்கணும்? ஒண்ணுமே கிடையாது. வஆயிலும் முஸ்தக்பிரும். இல்லைங்களா? பெருமை அடிக்கும் ஏழை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்ப ஆயில் என்ற வார்த்தை, ஆயில்னா என்ன என்ன அர்த்தம்? ஃபகீர், ஏழை. அப்ப நீங்க சூரத்துல் துஹா தொழுகையில ஓதும் போது இதெல்லாம் ஞாபகம், அதுதான் சொல்றது. இது ஒரு சொல்லுடைய பொருளை தெரிஞ்சு கொண்டா சும்மா கிடையாது. அதுங்களுக்கு அது நாங்க தொழுகையில இமாம் ஓதும் போது ஆயிலண்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சொல் டச் ஆகும் போது மொத்த வசனத்துல புரிஞ்சு கொள்ளலாம். அப்படியே இல்லையா?
அந்த சொல்ல புரிஞ்சு கொள்ளும் போது மொத்த வசனத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. புரியுதா? ஏழையாக கண்டு அவன் உம்மை செல்வந்தனாக ஆக்கினான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரியா? அடுத்து வாங்க, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். இப்ப யதீம் எங்களுக்கு தெரியும், யதீம் என்ற வார்த்தை மாஷாஅல்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யதீம் யாரு? அனாதை. சரியா? இப்ப ஃபலா தக்ஹர், கடிந்து கொள்ளாதீர். அல் கஹர் அப்படின்னா ஃபலா தக்ஹர் என்ன, நீங்க அனாதையை கடிந்து கொள்ளாதீர். அல்லாஹ் முன்னால் என்ன சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. உங்களை அனாதையாக கண்டு உங்களை அவன் அரவணைக்கவில்லை, உண்மை அரவணைக்கவில்லையா? எனவே அனாதை நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கடிந்து கொள்ளாதீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அனாதையை நீங்க கடிந்து கொள்ளாதீர். சரி, இப்ப ஃபலா தக்ஹருக்கு என்ன சொல்றாரு இவரு ஷேக்? அவங்க என்ன சொல்றாங்க, ஃபலா தக்லிபுஹு முஸீஅம் முஆமலத்து. என்ன, உங்களோட முஆமலா இருக்கே, அவரோடு நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பது மோசமாக இருக்கக்கூடாது. அவரோடு நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை என்பது என்ன, மோசமாக இருக்கக்கூடாது. அனாதையோடு, யாரோடு? அனாதையோடு. அனாதை என்பவர் அரவணைக்கப்பட வேண்டியவர், அனாதரவற்றவராக இருக்கிறார். எனவே அனாதையுடைய விஷயம். அடுத்து என்ன சொல்லுங்க, வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். இப்ப ஸாயில் என்றா யாரு? யாசிப்பவர், கேட்பவர், யாசம் கேட்கிற ஸாயில். ஃபலா தன்ஹர், அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, விரட்டாதீர். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். புரியுதா அவன் சொல்றது? அப்ப எனவே வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர்ல என்ன சொல்றாரு ஷேக்? அவங்க வேற வாசிக்க பாவம். ஃபலா தஸ்ஜுர், ஃபலா தஸ்ஜுர். அப்ப ஃபலா தஸ்ஜுர் என்று சொன்னா விரட்டாதீர்கள். ஃபலா தன்ஹருக்கு வரக்கூடிய அதுக்கு விளக்கமாக அந்த இடத்துல அந்த வார்த்தை என்ன செய்யறாரு, கொண்டு வர்றார். ஃபலா தஸ்ஜுர், ஃபலா தஸ்ஜுர். சரி, இப்ப நாங்க வல்லுஹா அத்தியாயம் முடிஞ்சிரு. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் என்ன தெரியுமா, சில சொற்களுடைய பொருளை கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். அதுதான் முக்கியம். இந்த பாடத்தின் நோக்கம் என்னடா, அந்த சூறால வரக்கூடிய சில சொற்களுடைய பொருளை நீங்க என்ன செய்யணும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அதுதான் இதுல ஒரு முக்கியமான இந்த பாடத்தினுடைய நோக்கம். அது நீங்க அதை நீங்க லிங்க் பண்ணும் போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த வசனத்துடைய பொருளே உங்களுக்கு என்ன செய்யும், அதை கிளிக் ஆகும். அதுக்காக இப்படி இது சொல்லப்படுது. அடுத்து வாங்க, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அலம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இப்ப அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்ன அர்த்தம்? உமது நெஞ்சை உமக்கு விரிவாக்கவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது நெஞ்சை உமக்கு விரிவாக்கவில்லையா? உம் இதயத்தை உமக்காக, லக்கன உமக்காக விரிவாக்கவில்லையா? இப்ப இதுல ஷேக் அவங்க எதுக்கு விளக்கம் சொல்றாங்க ஏன்னா, அந்த முதல் வசனத்தை எதுக்கு சொல்லல, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா. அடுத்து வாங்க, இப்ப இதயத்தை விரிவாக்குறதுன்றது ஒரு பெரிய நியமத், அப்படித்தானே? இதயத்தை விரிவாக்குறதுன்றது பெரிய அருள். அது உலகத்துல யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம், படைத்த ரப்பை தவிர. படைத்த ரப்பை தவிர யாராலுமோ பொருளாதாரத்தில் எதிலும் செய்ய முடியாது. அதை விரிவாக்கக்கூடியவன் யாருதான்? அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அது யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அதனாலதான் நாங்க ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி என்று கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. எப்படி கேட்கணும்? ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி என்று நாம் கேட்க வேண்டிய துவா அதுக்கு தான். என்ன, எனது இதயத்தை விரிவாக்குவாயா. புரியுதா சொல்றது? எனவே அல்லாஹ் அந்த நிஅமத்தை இங்கு சொல்றான். ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா, இதயம் விரிவாக்கப்படுதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையும் நெருக்கடியும் நாங்கள் எளிதாக எதிர்கொள்ளலாம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை என்றால் அதை மிக எளிதாக நாங்கள் எதிர்கொள்ள முடியும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவாக்குகின்ற போது. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விரிவாக்குகின்ற போது. அடுத்து வாங்க, வவதஅனா அன்க விஸ்ரக். வவதஅனா அன்க விஸ்ரக். வவதஅனா இறக்கினோம். வவதஅனா என்ன சொல்லுங்க? இறக்கினோம். அன்க உம்மை விட்டும், விஸ்ரக எதை? உமது சுமையை இறக்கினோம். உமது சுமையை இறக்கினோம். இப்ப இதுல நீங்க இதுல ஷேக் அவங்க எதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வவதஅனாவுக்கு வஹதத்னா. வஹதத்னா இறக்கினோம். வஹதத்னா என்ன? இறக்கினோம். இல்லையா? இப்ப ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, ஹுத்த ஹதாயா, அவரது பாவம் மன்னிக்கப்படும். ஹுத்தன வார்த்தை இருக்குதானே, ஹுத்தன மன்னிக்கப்படும். அப்ப இங்க வஹதத்னா என்ன? இறக்கினோம். விஸ்ரக, விஸ்ரகன்னா ஸம்பக. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸம்பன்னா பாவம். அந்த வார்த்தைகளுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஸம்பன்னா என்ன? பாவம். அப்ப விஸ்ரக் என்ற வார்த்தைகளுக்கு பரிச்சயம் இல்லாவிட்டாலும்
எங்களுக்கு தன்ப என்ற வார்த்தை ஊடாக விஸ்ருடைய பொருளை பிடிக்கலாம். புரியுதா சொல்றது? இப்ப விஸ்ரக உமது பாவத்தை உம்மை விட்டு நாம் இறக்கினோம். அப்ப விஸ்ரக் என்பதற்கு என்ன இந்த வார்த்தை கொடுக்கிறாரு? ஜம்பக வார்த்தை கொடுக்கிறார். இப்ப ஜம்பண்டா பாவம் எங்களுக்கு தெரியும். புரியுதா? ஜம்ப். அப்ப எங்களுக்கு அந்த சூரா இமாம் ஓதும் போது வவதஅனா அன்க விஸ்ரக, விஸ்ரக என்பது என்ன? ஜன்ப என்ற வார்த்தை எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதை வச்சு பிடிக்கலாம். கிளிக் ஆகுமா இல்லையா? ஓ ஜம்பக வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. விஸ்ரகன்னா ஜம்பக உமது பாவத்தை உம்மை விட்டு இறக்கினோம். சரியா? அடுத்ததாக வாங்க, அல்லதி அன்கவ வஹ்ரக், அது என்ன செய்து கொண்டிருந்தது? உம் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. உம் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. வஹ்ரண்டா முதுகு, வஹ்ரண்டா என்ன? முதுகு. இதுல ஷேஹ் எதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க? அன்கலண்டா அஸ்கல சகீல். சகீல்னா என்ன? பாரம், கணம், சகீல் சொல்றது. அப்ப அஸ்கல அப்படின்னா அந்த அது பாரமானது என்ற காரணத்தால் என்ன செய்யுது? உமது முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. அல்லது அன்கவ வஹ்ரக். எனவே நறுமையான சகோதரர், எப்போதும் ஒரு மூமினுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? இந்த இதுல நாங்க என்ன படிக்கிறோம்? ஒரு மூமினுடைய உணர்வு எப்படி? பாவங்களை பொறுத்தவரையில சஹாபாக்கள் சொல்வது போன்று என் அருமை சகோதரர்களே, அதாவது ஒரு பெரும் பாரமாக இருக்கு. தௌபா தான் அதை இறக்கக்கூடியது. அப்படித்தானே? அல்லாஹ்விடத்தில் நாங்க தௌபாவின் மூலம் நாம் என்ன செய்வது? மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. அடுத்து வாங்க, வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக், உமக்காக உமது திக்ரை நாம் என்ன செய்தோம்? உயர்த்தினோம். உம்முடைய புகழை நாம் மேலோங்க செய்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். அப்ப அதுல அடுத்து ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இல்லைங்களா? உஸ்ரண்டா என்ன? உஸ்ரண்டா சிரமம், யுஸ்ரண்டா என்ன? எளிது. அப்படிதானே? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு எது இருக்கிறது? எளிது உண்டு. சிரமத்தோடு எளிது இருக்கிறது. அப்ப அல் உஸ்ருக்கு என்ன சொல்றாருங்க? அஷ்ஷித்தா. என்ன சொல்றாரு? அஷ்ஷித்தா. அஷ்ஷித்தா என்ன? சிரமம், கடுமை. இல்லையா? அப்ப சிரமத்தோடு யுஸ்ரண்டா என்ன? சுஹூலான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சஹல். சஹல் கேட்டீங்க? சஹல். அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்த சஹல் வர. அப்ப சுஹூலா. அப்ப யுஸ்ருக்கு நீங்க இன்னொரு வார்த்தை தான் என்ன? சுஹூலா. சுஹூலா என்ன? எளிது. அப்ப சிரமத்தோடு எது இருக்கிறது? எளிது இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அப்ப சிரமத்தோடு நிச்சயமாக எளிது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து என்ன? ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப். அப்ப எனவே வேலைகள் நீங்க ஓய்ந்ததும் என்ன செய்யுங்க? இறை வணக்கத்தில் முயல்வீராக. ஃபஇதா ஃபரக்த, ஃபரக்தனா முடிந்தா இல்லையா? ஓய்ந்ததும் ஃபன்சப், நீங்க என்ன செய்யுங்க? முயலுங்கள், முயல்வீராக. வ இலா ரப்பிக ஃபர்கப், என்ன? உம் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. உம் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. இப்ப இதுல என் அருமையான சகோதரர்களே, பாருங்க எதுக்கு விளக்கம் சொல்றாரு? ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், ஃபைதா ஃபரக்த மின் அமலின் பிஇத்மாமிஹி. இஸ்லாம், நீங்க ஒரு அமலை முழுமையாக முடிச்சிட்டீங்க. ஒரு அமலை முடிச்சிட்டீங்கடா, என்ன செய்யுங்க? ஃபஅக்பில் அலா அமலின் ஆகர். ஃபஅக்பில் அலா அமலின் ஆகர். என்ன செய்யுங்க? அடுத்த ஒரு அமலுக்கு போங்க. என்ன? ஓய்வு கபூர்ல தான். அங்க ஓய்வு எங்க? ரெஸ்ட் கபூர்ல தான். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் துஆல கூட அப்படிதான் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? வஜ்அலில் மௌத ராஹத்தன். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கடா, ஒரு அமலை முடிஞ்சா அடுத்த அமல், ஒரு அமல் முடிஞ்சா என்ன? அடுத்த அமல், அடுத்த அமல். அப்படிதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில அதாவது தொடர்ந்து என்ன செய்யும்? அமல்கள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே நர்மையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இப்ப நாங்க இன்னைக்கு எத்தனை சூரா பார்த்தோம்? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் துஹா, அதே மாதிரி சூரத்துல் ஷரஹ். அவசரமாக இப்ப நீங்க எனக்கு சில வார்த்தைகளை கேட்டா யாரு சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். சரியா? சரி. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் ஷேഖ் விளக்கம் சொன்னாரு அல் இஸ்லாம். சிராத்தல் முஸ்தகீம் விளக்கம் சொன்னாரு அல் இஸ்லாம் என்று சொன்னார். சரியா? அப்ப அதே மாதிரி ஆலமீனுக்கு என்ன விளக்கம் சொன்னாரு? ஆலமீனுக்கு ஆலமுல் இன்ஸ், மனித உலகம். ஆலமுல் ஜின், ஜின்களின் உலகம்.
ஆலமுல் மலாயிகா, மலக்குகளின் உலகம். இப்படி ஒவ்வொன்றும் என்ன தனித்தனி உலகங்கள். இதெல்லாம் என்ன பொறுப்புகள் சாட்டப்பட்டவர்களுடைய உலகம். சரி, அதே இப்படியான வார்த்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி சொன்ன வார்த்தைகள் அடுத்ததாக வல்லுஹா. வல்லுஹா என்பது என்ன செய்யும்? எதை குறிக்கும்? முழு பகலையும் குறிக்கக்கூடியது என்ற ஒரு விளக்கத்தை படித்தோம். மா வத்தஅகன மா தரகக, மா தரகக உம்மை விடவில்லை. வமா கவானா வமா அப்கதக உம்மை வெறுக்கவில்லை. இப்படி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் என்ன செய்யுங்க பாருங்க. வால்லனண்டா லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது இருந்தீர்கள். ஆயிலண்டா ஃபகீர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயிலண்டா என்ன? ஃபகீர். ஆயிலண்டா ஏழை, ஃபகீரண்டா என்ன? ஏழை. புரியுதா? அது மாதிரியான வார்த்தை. ஃபலா தன்ஹர்னா ஃபலா தஸ்ஜுர். சரி, அதே மாதிரி சூரத்து ஷரஹ்ல நாங்க பார்ப்போம். விஸ்ரக் என்ன? விஸ்ரக் தம்பக், விஸ்ரக்னா தம்பக் உமது பாவம். அதே மாதிரி அல் உஸ்ரண்டா என்ன? சிரமம். அஷித்தா, யுஸ்ரண்டா சுஹூலா. இது மாதிரியான வார்த்தைகள் நாங்க என்ன செஞ்சோம் இந்த பாடத்துல. அப்ப இந்த சூறாக்களோட நாங்க முடித்துக்கொண்டு அடுத்த பாடத்துக்கு குயிக்க வாங்க. அடுத்த பாடம் என்னண்டா, இது நபித்தோழர்களுடைய கூற்றுகள். என்ன தலைப்பு? நபித்தோழர்களுடைய கூற்றுகள். இப்ப நபித்தோழர்களுடைய கூற்றுகள் இந்த தலைப்புல ஷேக் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவனோட முன்னுரையில சொல்லும் போது சொல்றாங்க, ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வ அலா அப்திஹி வ ரசூலிஹி முஹம்மதின் அத்தம்மத் தஸ்லீம் வ அத்தம்மு ஸலா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மவாலா. அவர் சொல்றாரு, ஃபஇன்ன ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் கைருன் நாஸி பஅதல் அன்பியா. நபிமார்களுக்கு பிறகு மிக சிறந்த மனிதர்கள் யாரு? சஹாபாக்கள். ரிஜா வல் இக்திதா பிஹிம் தீன் வல் இன்திஃபா பிஉலூமிஹிம் வ இஹ்திதாஉன். எனவே நாம் அவர்களை பின்பற்றுவது என்பது மார்க்கமாக அவங்களுடைய அந்த இல்மின் மூலம் நாம் என்ன செய்வது? பயன்பெறுவது என்பது ஒரு நேர்வழியாகும். எனவே அவர்களுடைய கூற்றுக்களை 40 கூற்றுகள் கொண்டு வரார். எத்தனை கூற்று? 40 கூற்றுகள் கொண்டு வரார். 40 கூற்றுகள் எப்படி கொண்டு வராருண்டா, முதலாவது 4 ஹலீஃபாக்களுடைய கூற்றுகளை கொண்டு வரார். சரியா? 4 ஹலீஃபாக்களுடைய கூற்றுகளை கொண்டு வரார். அதுக்கு பிறகு சொர்க்கத்தை கொண்டு நட்சியை சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அடுத்தவங்க வருவான், அப்படி வருவான். சரியா? சரி, இதுல பாருங்க சில சிறப்புகள் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சரி அடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய கூற்றுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல் அசர். என்ன வார்த்தை? அசர் என்ற வார்த்தை. அசர் என்பதை பொறுத்தவரையில நபியாவோட கூற்றுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஆசார், அசர், இது போன்ற வார்த்தைகள் என்ன செய்ய அதில் சொல்லப்படும் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளணும். சரி, அதே போன்று இது சஹாபாக்களுடைய கூற்றுக்கள். அதில் சில விளக்கங்கள் சொல்றாரு. அந்த விளக்கங்களுக்கு பிறகு நாங்கள் நேரடியாக என்ன செய்யலாம் என்றால் முதலாவது கூற்றுக்கு வருவோம். முதலாவது கூற்று எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கூற்று பேஜ் நம்பர் 12. சரியா? முதலாவது கூற்றாக குர்ரத்துல் ஊலா முதலாவது கூற்றாக பாருங்க. நீங்களும் வாசிங்க. அன் அபி பக்ரின் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு قال யா அய்யுஹன் நாஸ் ஈயாக்கும் வல் கதிப் ஃபஇன்னல் கதிப முஜானிபுல் லில் ஈமான் ரவாஹு அஹ்மத் வ இஸ்னாதுஹு ஸஹீஹுன் வ ரூஃபிய மர்ஃபூஅன் வலா யஸ்புத். வரூஃபிய மர்ஃபூஅன் வலா யஸ்புத் என்ன? நபி அவங்களோட கூற்றாக வருது என்ன? பலமானது அல்ல. நபியுடைய கூற்றாக வருவதில் என்னல்ல? பலம் இல்லை. அப்ப எது பலம்? அபூபக்கருடைய கூற்றாக வரதா இதுல என்னது? உறுதியானது. சரி, என்ன சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் அவங்க? யா அய்யுஹன் நாஸ், என்ன அர்த்தம்? மனிதர்களே. யா அய்யுஹன் நாஸ் ஈயாக்கும், இந்த வார்த்தை நல்லா கேட்டீங்க. ஈயாக்கும் என்ன அர்த்தம்? உங்களை எச்சரிக்கிறேன். எதை விட்டும்? வல் கதிப், கதிப் பொய்யை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்னல் கதிப என்ன அர்த்தம்? நிச்சயமாக பொய் முஜானிபுல் லில் ஈமான், ஈமானை விட்டு தூரமானது, ஈமானுக்கு தூரமானது. ஈமானுக்கு என்ன தூரமானது? எது? பொய். யாருடைய கூற்று? அபூபக்கர் சித்திக். அடுத்து பாருங்க, அபூபக்கர் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்றார். என்ன அவங்களோட பேர்? என்ன? ஹுவ அப்துல்லாஹ். நிறைய பேருக்கு தெரியும் அபூபக்கர் பேர் என்ன? அப்துல்லாஹ். ஹுவ அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான், உஸ்மானுடைய மகன் அவர். இப்னி ஆமிர்,
பாட்டனாருடைய பேர் ஆமிர். அல் குரஷி, அவங்க யாரு? குரைஷ். அத்-தைமி மஷ்ஹூருன் பி குன்யதிஹி. மஷ்ஹூருன் பி குன்யதி என்ன? அபூபக்கர் என்று தான் அவங்க பிரபல்யம், குன்யத்தை கொண்டு பிரபல்யம் இல்லையா? அவங்களோட அந்த புனை பேரை கொண்டு, குன்யத்தை கொண்டுதான் அவர்கள் பிரபல்யம். வஸ்ஸித்தீகு லகபுன் லஹு, அவங்களுக்குள்ள ஒரு பேர் தான் என்னது? சித்தீக் என்பது. வயலக்கபு ஐலன் அல் அதீக், அதீக் என்ற ஒரு பேரும் அவங்களுக்கு இருக்கு. அதீக் என்றால் அடிமைகள் அதிகம் விடுதலை செய்தாங்க, அதனால அதீக். அல் அவ்வாஹ், அல்லாஹ்வை முன்னோக்கியவர். அஸ்ஸாஹிப், தோழர். யாருடைய தோழர்? தோழர். அஸ்ஸாஹிப். அல் அத்கா, வஸயுஜன்னபுஹல் அத்கா. அத்கானா என்ன? அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர். அப்ப எத்தனை பேர் இதுல சொல்றாரு? அல் அதீக், அல் அவ்வாஹ், அஸ்ஸாஹிப், அல் அத்கா, இதெல்லாம் யாருக்குரிய சிறப்பு பேர்கள்? அபூபக்கருக்கு பேர். புரியுதா? தூஃபிய சனத ஸலாஸத அஷர பில் மதீனா, மதீனால அவங்க எப்ப மரணித்தாங்க? ஹிஜ்ரி 13ல மரணித்தார்கள். வஹுவ அவ்வலு அஷ்ரத்தில் முபஷ்ஷரீன பில் ஜன்னதி மௌத்தன். அப்ப சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 பேர்ல முதல்ல யார் மௌத்தானாங்க? அபூபக்கர். அவ்வல் அஷ்ரத்தில் முபஷ்ஷரீன பில் ஜன்னதி மௌத்தன், அவங்க தான் அதுல முதன்மையானவர்கள், அவங்க தான். ரசூலுல்லாஹ் முதல்ல அபூபக்கர் தான் சொல்றாங்க. சரி, இப்ப இந்த கூற்றுக்கு ஷேக் அவங்க சொல்லக்கூடிய சில விளக்கங்களை பார்ப்போம். என்ன சொல்றாங்க என்றால், இதுல எச்சரிக்கை, இந்த கூற்றில் எது எச்சரிக்கப்படுது? பொய் பேசக்கூடாது, அப்படித்தானே? பொய் என்பது முபாயிதுல்லஹு, ஈமானை விட்டு மிக தூரமானது பொய் என்பது. ஈமான் என்பது என்ன? ஈமான் என்பது என்ன? உண்மை. அஸ்ஸித்க், ஈமான் என்பது என்ன? உண்மை. உண்மைக்கு எதிரானது என்ன? பொய். அப்ப ஈமானும் பொய்யும் என்ன செய்ய முடியாது? ஒன்று சேர முடியாது. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இது உண்மை என்பது ஈமான். புரியுதா? அப்ப எனவே இதுல பொய் என்பது ஒன்று சேர முடியாது என்பதை அவர்கள் இதுல சொல்றாங்க. புரியுதா சொல்றது? அப்ப எனவே அந்த அடிப்படையில மூமினுடைய சிறப்பில் நின்றும் உள்ளதுதான் அவன் பொய் பேச மாட்டான். பொய் பேசுவது யாருடைய பண்பு? முனாஃபிக்களுடைய பண்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஹத்தஸ கதப, முனாஃபிக் பேசினால் பொய் பேசுவான். புரியுதா சொல்றது? அப்ப அபூபக்கர் சித்திக் அவங்கள பொறுத்தவரையில அவங்கள பற்றிய செய்தி நிஸ்பத்துன் இலா கபீலத்தி உமுமன், அவங்களோட தைமி, அல் குரஷி அத்-தைமி சொல்றது அவங்களோட கோத்திரம். அல் இஸ்முல் ஆம் கபீ, அவங்களோட அந்த கபீலாவுக்குரிய பொதுவான ஆமான பேர் குரைஷ். அந்த குரைஷ்ல மிக குறிப்பானது என்ன? அத்-தைமி. என்னது? அத்-தைமி என்பதையும் இதுல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த குறிப்புகளோடு நாம் என்ன செய்யலாம்? இதை நாம் முடித்துக் கொள்ளலாம். அவங்களோட பெயர்கள், இப்ப அவங்களுக்கு சித்திக் என்ற பெயர் வருவதற்குரிய காரணம், சித்திக் என்ற பெயர் வருவதற்குரிய காரணம் என்ன சொல்றாரு? என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்துவதில் அவங்க தான் முதன்மையானவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை மக்காவில் எடுத்து வச்ச உடனே அதை ஏற்றுக்கொள்வதில் அவங்க யாரா தான் இருந்தாங்க? முதன்மையாகத்தான் இருந்தாங்க. அவங்க சொல்றது ஈமானால் முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி நாங்க எந்த விஷயத்தை முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லுவோம், எது? சித்திக் பேர் வாரத்துக்கு காரணம் என்ன சொல்லுவோம்? அடுத்து மிஅராஜ், ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜுடைய நபி அவங்க அந்த மிஅராஜுடைய பயணத்தை அந்த நபி அவங்க நேரடியா கேட்கல, அவங்க நபியிடத்துல நேரடியா கேட்கல, வந்து சொன்னது யாரு தான்? காஃபிர். நபி அவங்க சொன்னாங்களான்றதை மட்டும்தான் உறுதிப்படுத்தினாங்க. சொன்னாங்கன்னா அது உண்மைதான் என்று சொன்னார்கள். அப்ப எனவே இவ்வாறாக அதே போன்று அவங்களுக்கு அந்த சித்திக் என்ற பெயர் வாரத்துக்கு இன்னொரு காரணம் சொல்றாரு. என்ன? அவங்களோட செயல்பாடுகள்ல, சொற்கள்ல எப்போதும் உண்மைதான் வெளிப்பட்டது என்ற விடயத்தையும் இங்கு சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த பெயர்களோடு சேர்த்து நாங்கள் அதை ஃபுல்லா விரிவா ஒவ்வொன்றையும் பார்க்கல, சுருக்கமா அந்த விஷயத்தை பார்த்து அடுத்த கூற்றுக்கு போம். அடுத்த கூற்று யாருடையது என்றால் பேஜ் நம்பர் எத்தனை? 15. அன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال لزياد بن ஹுதைர், ஜியாத் இப்னு ஹுதைருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹல் தஅரிஃபு மா யஹ்திமுல் இஸ்லாம், பாருங்க, இஸ்லாத்தை தகர்க்கக்கூடியது எது என்று உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தை தகர்க்கக்கூடியது, அழித்த ஹதும், உடைச்சு எறியது ஹதும். அப்ப இஸ்லாத்தை அழித்து விடக்கூடியது எது என்று உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, லா குல்துலா, எனக்கு தெரியாது என்று ஜியாத் இப்னு ஹுதைர் சொல்கிறார். அவங்க சொல்றாங்க 3 விஷயம் சொல்றாங்க, நல்லா கவனிங்க, 3 விடயங்கள் சொல்கிறார். யஹ்திமுஹு ஸல்லத்துல் ஆலிம், ஆலிம் வழி தவறுவது.
யார் வழி தவறுறது? ஆலிம், மார்க்க அறிஞர். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இல்லைங்களா? பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கும். அவரது வார்த்தையை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமா இல்லையா? அப்ப எனவே ஷைத்தான் அந்த ஆலிமை வழிகெடுத்து விட்டால் என்ன செய்யும்? பின்னால் உள்ள அந்த கூட்டம் சேர்ந்து வழிகட்டு போமா இல்லையா? போமா இல்லையா? அப்ப எனவே பாருங்க, ஜல்லத்துல் ஆலிம், ஜல்லத்துல் ஆலிம். அடுத்தது வஜிதாலுல் முனாஃபிக் பில் கிதாப். என்ன? வேதத்தை கொண்டு முனாஃபிக் தர்க்கிப்பது. எதை வச்சுதான் தர்க்கிக்கிறான்? சும்மா கிடையாது, ஆதாரத்தை வச்சுதான். எதை வச்சு? ஆதார குர்ஆனை காட்டி என்ன செய்கிறான்? ஒரு முனாஃபிக் தர்க்கம் செய்கிறான். ரெண்டு சொல்றார். மூன்றாவது சொல்கிறாரு வஹுக்முல் ஐம்மத்தில் முதில்லீன், வழிதவறிய தலைவர்களுடைய தீர்ப்புகள், வழிதவறிய தலைவர்களின் தீர்ப்புகள். அப்ப இது அத்தாரமி என்ற நூல்ல வரக்கூடிய செய்தி. சரி, உமர் ரலியல்லாஹு அவங்க யாரு? ஹுவ உமர் இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகன். இப்னி நுஃபைல், நுஃபைல் யாரு? சொன்ன என்ன? அதாவது வழிதவறிய தலைவர்களுடைய தீர்ப்புகள் இல்லைங்களா? வழிதவறிய தலைவர்களுடைய தீர்ப்புகள். சரியா? தலைவர்கள் என்று சொல்லும் போது அத மார்க்க ரீதியாகவும் வருவாங்க, ஆட்சி ரீதியாகவும் வருவார்கள். புரியுதா? சரி, அடுத்து வாங்க. உமர் இப்னுல் ஹத்தாப் அவங்க யாரு? ஹுவ உமர் இப்னுல் ஹத்தாப் இப்னி நுஃபைல் அல் குரஷி அல் அதவி யுக்னா அபா ஹப்ஸ். அவங்க யார்? எப்படி அழைப்பாங்க? அபு ஹப்ஸா இல்லையா? அபா ஹப்ஸ். வ யுலக்கபு பில் ஃபாரூக், அவங்களுடைய சிறப்பு பேர் என்ன? ஃபாரூக் இல்லையா? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர். வ ஷஹீதில் மிஹ்ராப், எங்க கொல்லப்பட்டாங்க? மிஹ்ராப்னா தொழக்கூடிய இடம். மிஹ்ராப் இருக்குதானே? இமாம் இருப்பாரு, இமாம் இருக்கக்கூடிய இடம் என்ன? மிஹ்ராப். எனவே அந்த இடத்துல தான் அவங்க கத்தியால குத்தப்பட்டார்கள். தூஃபிய சனத ஸலாஸம் வ இஸ்ரீன பில் மதீனா, மதீனாவுல ஹிஜ்ரி 23 மரணித்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் தான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அவங்க சொன்ன 3 விஷயங்கள், அவர்கள் சொன்ன 3 விடயங்களும் மிக முக்கியமான விடயங்கள். 3 விடயங்களும் மிக முக்கியமான விடயங்கள். எனவே இதுல கவனிச்சுக்கணும் சொன்னா, இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய விடயங்களாக அதில் அவங்க முதலாவது சொன்ன விஷயம் என்ன? ஆலிம் வழி தவறுவது. யார் வழி தவறுவது? ஆலிம் வழி தவறுவது. ஏனென்றால் நறுமையான சகோதரர்களே, அந்த ஆலிமுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கும், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே ஆலிம் வழி தவறுகின்ற போது அதை நாங்கள் இப்ப நிதர்சனமாக எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த விஷயங்கள் எல்லாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக ஆபத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வழிகேடு என்பது எப்படியெல்லாம் இருக்கும்? ஏகத்துவத்திலிருந்து ஷிர்க்குக்கு செல்வதாக இருக்கும், சுன்னாவிலிருந்து பிதத்துக்கு செல்வதாக இருக்கும், அதே போன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுவது பாவங்களின் பால் சொல்வது, அதே போன்று ஆதாரங்களை என்ன செய்ய மறுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல வரும். இவ்வாறான ஒரு வழிகேடு. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு முனாஃபிக் என்ன செய்கிறான்? அவனுடைய திறமையினால், முனாஃபிக் என்பவன் அவனது நாவன்மையினால், திறமையினால் வேதத்தை வைத்து தர்க்கித்து மக்களை என்ன செய்கிறான்? வழிகெடுத்து கொண்டு இருக்கிறான், மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள். அதே போன்று அதுல மூன்றாவதாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க விளக்கத்துல சொல்லும் போது, முனாஃபிக்குடைய தர்க்கத்தை பற்றி சொல்கின்ற போது அவன் சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்து இவ்வாறு மக்களை வழிகெடுப்பான் சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் நாவன்மை மிக்க முனாஃபிக் என்று சொல்லி சொல்லாங்க. மற்றொரு செய்தி நபியோட ஒரு கூட்டும் ஹதீஸும் இருக்கிறது. எனவே இது நாங்க ஒரு நபித்தோழருடைய கூற்றாக நாம் என்ன செய்கிறோம்? இதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் வழிகெடுக்க அந்த தவறாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தலைவர்கள், இளைஞர் சொல்றது தவறி சென்ற அந்த தலைவர்கள், அவங்களோட தீர்ப்புகளும் என்ன செய்யும்? தவறாக இருக்கக்கூடிய நிலை. எனவே இவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கோம். அதனாலதான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்கள் நிறைய துவா செய்யணும். அவங்க நேரான பாதையில போவதற்காக நிறைய அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? துவா செய்ய வேண்டும் என்ற அந்த விடயம். சரி, இந்த கூற்று இதுல கடைசியாக ஒரே ஒரு கூற்றை மாத்திரம் நாங்கள் மூன்றாவதாக பார்த்துவிட்டு நிறைவு செய்வோம். 19ஆம் பக்கத்தில் வருகிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அவங்களோட கூற்று.
அன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு قال والله لئن قتلت رجلا واحدا لكأنما قتلت الناس جميعا. சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க ஒரு மனிதரை கொன்றால், எத்தனை, ஒருவரை கொன்றால் மனித சமுதாயத்தை கொன்றதை போன்று, மனித சமுதாயத்தை கொன்றதை போன்று என்று அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் எதுல வருதுன்னா சயீத் இப்னு மன்சூர் அவங்களோட நூல்ல வரக்கூடியது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க தான் இதை என்ன செய்யறாங்க, அவங்க தான் இதை அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அவங்க இந்த செய்தியோட சம்பந்தப்படுறாங்க. அப்ப அந்த செய்தி பின்னால் அவர் விளங்கப்படுத்துவார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க யாரு? ஹுவ உஸ்மான் இப்னு அஃபான் இப்னி அபில் ஆஸ் அல் குரஷியு அல் உமவியு. அவர் யாரு? உமையா போத்திரமா அல் உமவியு. யுகுனா அபா அப்துல்லா, அவங்களோட குன்னியத் என்ன? அபு அப்துல்லா. அதே போன்று அபா அமர் என்ற ரெண்டு குன்னியத் அவங்களுக்கு இருக்குது. அதே போன்று வயுலக்கபு பிதின் நூரைன், அவங்களுக்கு அவங்களோட சிறப்பு பேர் என்ன? தின் நூரைன். ஏன் காரணம்? அந்த இரண்டு மகால்கள் ஒருவர் மரணித்து பிற மற்றவர் மனம் முடித்தாங்க. அதே போன்று வஷஹீதி தார், வஷஹீதி தார் என்ற அவங்களுக்கு சிறப்பு. என்ன ஷஹீதி தார்ண்டா? அவங்களோட வீட்டில் தான் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்களோட வீட்டில் தான் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. வஜாமிஇல் குர்ஆன், அடுத்த பேர் என்ன சிறப்பு? குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்கள். தூஃபிய சனத 35 பில் மதீனா, இவங்க மதீனால ஹிஜ்ரி 35 மரணித்தார்கள். புரியுதா? சரி, இப்ப இந்த கூற்று என்ன பாத்தீங்கன்னா, இப்ப முற்றுகையிடப்பட்டிருக்கிறான், அப்படித்தானே? குழப்பவாதிகள் எகிப்து அந்த பகுதியிலிருந்து ஆட்சிக்கு எதிராக ஒரு வழிகட்ட கூட்டம் ஹவாரிஜிகள் தோன்றி மதீனாவுல ஆட்சி தலைவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. ஆட்சி தலைவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. புரியுதா? சரி, யார் நுழைகிறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறாங்க. நுழைந்து கேட்கிறாங்க, யா அமீர் அல் மூமினீன், அதாவது அலா திராப், உங்களை எல்லாம் இப்படியெல்லாம் இவர்கள் எதிரிகள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள், அதாவது நாங்க இவர்களுக்கு எதிராக என்ன போரிட வேண்டாமா? உங்களுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு எதிராக நாம் போரிட வேண்டாமா? அப்போதுதான் இவங்க இதை கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க இதை. யா அபா ஹுரைரா அயசுர்ருக அன் தக்துல الناس جميعا وإياي معهم, அதாவது நான் அவர்களோடு இருக்கும் நிலையில் நீங்க அவர்களை எல்லாம் கொல்வதற்கு விரும்புவீர்களா என்று சொன்னால் அவங்க சொல்றாங்க இல்லை. அப்ப சொல்றாங்க, நீங்க ஒருவரை கொன்றாலும் முழு மனித சமுதாயத்தையும் கொன்றவர்களை போன்று. இப்படி ஒரு ஆட்சி தலைவர் சுப்ஹானல்லாஹ் பார்க்கவே முடியாது. நாங்க பார்த்தோன்னா ஓட்டம் எடுத்த ஆட்சி தான் பார்க்கறோம். ஒவ்வொரு ஊர் நாடுகள் கிளர்ச்சின்னா ஓடுறான், என்ன செய்யறான், நாட்டை விட்டு ஓடுற ஆட்சி தலைவர் தான் பார்க்கிறோம். இவங்க சுப்ஹானல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு உத்தரவு போட்டா போரிடுவதற்கு பெரும் வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனா இல்ல, என்ன செய்யறாங்க, அதாவது முஸ்லீம் உம்மத்துல இப்படியான முஸ்லீம்களுடைய இரத்தம் என்பது புனிதமானது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க என்ற அடிப்படையில அவங்க அவ்வளவு பொறுமை காட்டுகிறார்கள். குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் சூரத்துல் மாயிதாவுடைய 32 வசனத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லையா, ஒருவர் இந்த பூமியில அதாவது அநியாயமாக உரிமையின்றி ஒரு நஃப்ஸை கொலை செய்வது என்பது மனித சமுதாயத்தை கொண்டது போன்று வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஆட்சி தலைவராகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, அவர்கள் கொல்லப்படுகின்ற போது கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க குர்ஆனை ஓதியவர்களாகத்தான் இருந்தார்கள். குர்ஆனை ஓதியவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்னு அபி ஹாத்திம்ல வரக்கூடிய செய்தியில, அதாவது அவங்களோட இரத்தம், அந்த இரத்த துளிகள் குர்ஆனுடைய எந்த வசனத்தின் மீது வீழ்ந்திருந்தது, சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனம், அதில் அவங்களோட அந்த இரத்த துளிகள் வீழ்ந்திருந்தது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன். வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக அறிந்தவனாக இருக்கிறான். அதில் தான் என்ன செய்து அவனுடைய இரத்த துளிகள் அந்த வசனத்திலே வீழ்ந்திருந்தது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இப்படியான ஃபித்னாக்களுக்கு சஹாபாக்கள் முகம் கொடுத்தாங்க. அல்லாஹ் அதன் மூலம் அவன் அந்தஸ்துகளை என்ன செய்தான், உயர்த்தினான்.
எனவே நாங்கள் மூன்றாவது கூட்டோடு இன்றைய பாடத்தில் நாம் நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷால்லா இந்த அடுத்த வகுப்பில் ஏனைய அந்த கூற்றுக்கள் எல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.